மக்களே நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஊத்தாங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, ஊத்தாங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் அதிகமான தண்ணி வந்து மேலே வெளியில் உள்ள தண்ணி, அப்புறம் நம்ம வயலில் உள்ள தண்ணி எல்லாம் அதிகமான தண்ணி வயலில் வந்து தேங்கி நிற்கும். இதை வெளியேற்றுறதுக்கு அப்படியே இந்த ஊத்தாங்கள் எடுக்கிறோம். இந்த ஊத்தாங்கல்ல என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி வச்சு எடுத்திருக்கோம். ஜேசிபிக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கொடுத்துருக்கோம். 2 மணி நேரம் ஓடிட்டு 2000 ரூபா கொடுத்துருக்கோம். இதே நம்ம ஆட்களை வச்சு எடுக்கிறோன்னா 15 வாழைக்கு ஒரு ஆள் சம்பளம் கேட்பாங்க. இதில் 75 வாழை இருக்குது. இப்போ 5 × 700 போட்டிங்கன்னா 3500 ரூபா வரும். இது நம்ம ஜேசிபிக்கு 2000 ரூபா தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது விவசாயிக்கு ஒரு 1500 ரூபா லாபப்படும். இந்த மாதிரி சிம்பிளான முறையை பயன்படுத்தினா கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் லாபமாக தெரியும். நம்ம வாழைகளில் இந்த வேரழுகல் நோய், அப்புறம் அந்த வாழை எழுகிறது, இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் கொஞ்சம் கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் வயல் உரையிறது, அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைக்கு வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ இந்த தண்ணி பாய்க்கும்போது இதை வாமடை அடைச்சி வச்சுருவோம். அதை பாஞ்சு முடிச்சதை திறந்து விட்ருவோம். அப்படிங்கும்போது நமக்கு காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கும். வாழை வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வரும். பாருங்கள், அந்த பார்த்தாலே தெரியும் லென்த் எவ்வளோ நல்ல கண்ணு எவ்வளோ லென்த்தாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நிற்காமல் வந்து நிற்காமல் வரும். பார்த்தாலே தெரியும். இந்த ரெட்டிஷாக அந்த செவ்வாழை கண்ணு மாதிரி இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நீ நார்மல் ஏர்த்த வாழை தான். எவ்வளோ கனமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே மாதிரி இருக்கும். இதான் அந்த ஊத்தாங்கள் எடுக்கிறது கூட பெனிஃபிட்.